Hi friends, welcome back to my channel. நம்ம channel first time பார்க்குறீங்க மறக்காம channel subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon press பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? என்னோட early morning study vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. So skip பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்னென்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேரே வீடியோ பார்க்குறீங்க, subscribe பண்ணாம பார்க்குறீங்க. ப்ளீஸ் subscribe பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து 5 o'clock எந்திரிச்சு நான் brush பண்ணிட்டு refresh ஆயிட்டு நல்லா மூஞ்சிக்கெல்லாம் நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்தேன். இந்த சேனல் வந்து எப்பவுமே நான் வீடியோ பார்க்குறப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபுட்டு காட்டுவேன். இன்றைக்கி இந்த ஃபுட்டு இப்படிலாம் சாப்பிட்டு வந்து ஸ்டடி கண்டினியூ பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இயர்லி மார்னிங்னால நமக்கு ஃபுட்டு கிடையாது. ஸோ ஆஃப்டர் வீடியோ எண்டிங்கில் வரும் ஃபுட்டு நமக்கு. ஸ்டடி டேபிள் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், எங்கே வாங்கினேன் அப்படின்னு போட்டிருப்பேன். இதுதான் என்னோடய ஸ்டடி டேபிள். ஸோ மீஷோவில் தான் வாங்கினேன் நான். 300 இருந்துச்சு, 285 அந்த ஆஃபரில் வாங்கினேன் நான். நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்டடி டேபிள், எனக்கு நல்லா ஒரு ஒர்த்தாகவும் இருக்கும். ஸோ நான் கீழே தான் உட்காந்து படிக்கிறேன். ஸோ ஸ்டடி டேபிள் எனக்கு வந்து A3 புக்கை வச்சு படிக்க முடியாதனால அந்த ஸ்டடி டேபிள் வாங்கினேன். ஸோ நல்லாவும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு இந்த ஸ்டடி டேபிள். அந்த பென் வைக்கிறதுக்கு அங்கிட்ட ஒரு கேப் வரைக்கும், அதில் வந்து நம்ம ஃபோன் லேப்டாப் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி அங்கிட்ட வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி கப்பு, இல்லாட்டினா பேனாக வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அது மாதிரி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ எடுக்கிறது எல்லாமே ஸ்டடி டேபிள் வச்சு தான் வந்து நான் வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ என்னோட இன்றைக்கி ஸ்டடி என்ன பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். டார்கெட் வந்து இந்த மந்த் டார்கெட் இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பாலிட்டி தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ நான் தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நைட்டே வந்து ஒரு சாப்டர் வந்து அப்படியே கொஞ்சம் பாதி பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த சாப்டர் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours நல்லா உட்காந்து ஃபோக்கஸாக படித்தேன். நல்லா சவுண்டாக உட்காந்து படித்தேன். அம்மாவுக்கு தூக்கம், பக்கத்தில் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து படித்து தானே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க பகலில் கூட தூங்குவாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலராக வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ஆள் கிடையாது. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நைட் ஸ்டடி தான் நான் ஃபுல்லாக பார்ப்பேன். இன்றைக்காக நம்ம எந்திரிச்சு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் ரெகுலராக ஆகிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் இயர்லி மார்னிங்கே எந்திரிச்சு நான் படிக்கிறேன். நிறையா வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் ஆணுச்சு. எனக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்காமல் நிறையா பண்ணிச்சு. எனக்கு ஒரு 2 hours நல்லா உட்காந்து படித்தேன். அதிலே வந்து ஒரு மாதிரியாக வயிற்று பரட்ட ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரியாக பண்ணிச்சு எனக்கு. ஏன்னா நான் டீ குடித்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணும், அதுவே ஒரு மாதிரியாக வயிற்று பட்ட ஆரம்பிக்கும். ஸோ நான் தண்ணியே குடிச்சிட்டு இருந்தேன், ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 2 hours தான் நான் படிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி டயர்டாகி திரும்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி உட்காந்து படித்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டேனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆணுச்சு. இதையே கொஞ்சம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து மார்னிங் ஸ்டடி வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கனால அவங்க உடம்பு ஒத்துழைக்கும். எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ போக போக வந்து நமக்கு பழகிடும், ஓகேவா? ஏன்னா நம்ம ரூமு வந்து அப்படியே அடைஞ்சிருக்க ஒரு குடனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன விண்டோவும் திறக்க முடியாது, கொசம் தொல்லை பெரும் தொல்லையாக இருக்கும். அதனால் நான் விண்டோவும் திறக்கலை. ஸோ 6 o'clock போல் தான், ஒரு 7:30 போல் தான் நான் விண்டோவை ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே கொசு தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும், அதனால வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய ஏர்லி மார்னிங் எல்லாம் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பழைய ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பரான சாப்பாடு. ஸோ ஐஸ் பிரியாணி, அப்புறம் வந்து கறி குழம்பு, அதான் அன்றைக்கி வந்து மார்னிங் எனக்கு வந்து டிஃபன். அம்மாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன், கோதுமை தோசை. அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இதான் என்னோடய ஏர்லி மார்னிங் ஸ்டடி vlog. ஸோ தேங்க்யூ.